இந்த பெருமாளே வரதன், அதனால கொடை போட்டுருக்கார். கொடையாளர் ரெண்டு விதமாக வைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம். நாம் யார் எதை போய் பிரார்த்தித்தாலும் கேட்பவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கிற பெருமாள். இவர் எதற்காக இங்கே எழுந்துருளினார் பார்ப்போம். இவர் மட்டும் இல்லை, காஞ்சி தேவப்பெருமாள், பக்கத்தில் இருக்கிற சொன்னவண்ணம் செய்த பெருமாள், அருகே அஷ்டபுதத்து பெருமாள், தீபப்பிரகாச பெருமாள். தீபப்பிரகாசர் விளக்கொளி எம்பெருமான் பக்கத்தில் திருத்தண்கால் எழுந்துருளிக்கார். அந்த பெருமாள், திருவேளுக்கை ஆளரி நரசிம்ம பெருமாள், இவெல்லாம் பக்கத்தில் ஒரே காரணத்தால் உருவாயிருக்கார். பக்கத்தில் தேசம் ஒவ்வொருத்தரா உருவானா கடைசியாத்தான் இந்த பெருமாள் காஞ்சி தேவ பெருமாள் எழுந்துள்ளினார். இவர்கள்லாம் எதுக்கு தெரியுமோ வந்தார்? பிரம்மா ஒரு யஜ்ஞம் பண்ணுகிறார், அஸ்வமேத யஜ்ஞம் பண்றார். அந்த பெருமாளுக்கு சேவிக்கணுங்கிற ஆசை இருந்தது. நேர பிரம்மா புஷ்கர க்ஷேத்திரத்துக்கு போனார். நீ சேவை சாதிக்கணும்னு பிரார்த்தித்தார். புஷ்கர க்ஷேத்திரத்தில் போய் எனக்கு சேவிக்கணும்னா, பெருமாள் புஷ்கர க்ஷேத்திரத்தில் தீர்த்த ரூபத்தில் இருக்கார். அவர் வடிவத்தோட விக்கிரகத்தோட இருக்க மாட்டார், ஜலரூபத்திலே புஷ்கரத்தில் இருக்கார். ஓஹோ, இது முடியாது போல இருக்கு. நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துக்கு போனார். அங்க போய் சேவிச்சா காட்டு ரூபத்துல பெருமாள் இருக்கார். வனரூபம்னா மரமாவே இருக்கார். இது என்ன, எல்லா இடத்துலையும் நான் எங்க வந்தாலும் இப்படியே சேவை சாதிக்கிறேன், எனக்கு நல்ல தோள்களோட கைகளோட திருமேனியோட சேவை சாதிக்கணும். சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு வா. காஞ்சிபுரத்துக்கு சத்யவிரத க்ஷேத்திரம்னு பேர். அங்க வந்து நீர் அஸ்வமேத யாகம் பண்ணும். அந்த யாகத்து ஹோமகுண்டத்துல நான் தோன்றுவேன், அங்க நீர் சேவித்து கொள்ளலாம். வந்துட்டார். அஸ்வமேத யாகத்தை ஆரம்பிச்சாச்சு. ஆனால் சரஸ்வதி தேவியை கூட்டுன்னு வந்து பண்ணியிருக்கணும் இல்லையோ? அவ தானே கைப்பிடித்த தர்மபத்னி. என்னமோ தோணி போச்சவருக்கு. சாவித்ரி தேவி, காயத்ரி மந்திரம் இல்லையோ, சாவித்ரி தேவியை வச்சுன்னு இவர் பண்ண ஆரம்பிச்சார். வந்தது கோபம் சரஸ்வதி தேவிக்கு. நீர் எப்படி யாகம் பண்ணிவிடுறீர்னு பார்த்துடுறேன். அதை விடுறதா இல்லை. சரஸ்வதி தேவிக்கு கோபம் வந்தது. ஒன்னொன்னா ஏவி விட்டு யாகம் நடக்காம தடுக்கிறதுக்கு பார்க்குறா. எல்லா இடத்தையும் முதல்ல இருட்டாக்கிட்டா. ஒங்கேயுமே தெரியாத போட்டோம். தீபப்பிரகாசர் பெருமாள் உருவானார். தூப்புல்னு பக்கத்தில் இடம், அதை திருத்தண்கான்னு சொல்லுவார்கள். தூப்புல் பக்கத்தில் எல்லாமே காஞ்சிபுரம் தான். தூப்புல் திருத்தண்கா, அதுதான் வேதாந்த தேசிகனுடைய அவதார ஸ்தலம். அங்கே பெருமாள் தீபப்பிரகாச பெருமாளாக தோன்றினார். கையில் ஆச்சரியமான தீபத்தை கொண்டு யாகம் நன்னா நடக்கட்டும்ங்கிறதுக்காக பண்ணிவிட்டார். அடுத்தது நிறைய பூதம் பேய் பிசாசி எல்லாத்தையும் ஏவி விட்டா. அஷ்டபுஜத்து பெருமாள், 8 திருக்கரங்களோட அஷ்டபுஜத்தில் பெருமாள் எழுந்துருளி அவர்களையெல்லாம் ஓட்டி விட்டுட்டார். யானைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பிச்சு வச்சா. வேளுக்கைங்கிற க்ஷேத்திரத்தில் நரசிம்ம பெருமானாக தோன்றி வேளுக்கை ஆளறி யானைகளெல்லாம் ஓட்டி விட்டுட்டார். இது என்ன, நம்ம என்ன பண்ணாலும் இப்படியே படுறதே போ, என்ன செய்யலான்னு யோசிச்சவள் அவளே பெரிய நதியாக உருவெடுத்து கொண்டு